நீங்கள் பார்ப்பது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயும் ஜங்ஷனுக்கு பக்கத்துலேயும் இருக்குது. நேஷ்னல் காலேஜ், அதாவது திண்டுக்கல் ரோட்டில் நேஷ்னல் காலேஜுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது தான் பொன்னகர். இது வந்து இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடியது ஒரு விஐபி ஏரியா. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிளாட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 50க்கு 75, 3700 ஸ்கொயர் ஃபீட்டு இடத்தோட அளவு. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட சைடு போர்ஷன் பார்த்தீங்க. இப்போ இதோட தோட்டம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதோட தோட்டம். இந்த இடம் எதுக்கெல்லாம் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லா மாதிரி வீடு கட்டுறதுக்கு, அதே போல் ஒரு கமர்ஷியல், செமி கமர்ஷியல், ஹாஸ்பிட்டல், இது மாதிரி இதுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும். இதோட ரோட்லேருந்து அக்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட தான் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஒரு அரௌண்ட் ஒரு 250 மீட்டர்ஸ், 250 மீட்டர் அளவில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இருக்கும். ரெண்டாவது இந்த ஏரியாவோட இந்த ரோடு பார்த்தீங்கன்னா யூ மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். திண்டுக்கல் ஹைவேல யூ மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். கலெக்டரேட்டும் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ப்ராப்பர்ட்டி இருக்கிற ரோடு 40 ஃபீட்டு, 40 அடி ரோடு. இதோட கனெக்டிங் ரோடு 2 ரோடு இருக்குது. எல்லாமே 40 ஃபீட் ரோடு தான். இது கனெக்ட் ஆகிறதுக்கு எல்லாமே வரக்கூடியது அந்த யூ மாதிரி இருக்கக்கூடியது மெயின் ரோட்லேருந்து 40 அடி ரோட்டில் தான் ஃபுல்லாமே ப்ராப்பர்ட்டி இருக்கிறது, கனெக்ட் ஆகுறது ரெண்டுமே. இது வீட்டோட தோட்டம். தோட்டத்துலேருந்து இப்போ பார்க்குறது பின்பக்கம், அந்த வீட்டோட பேக் சைடு. நாயெல்லாம் இருக்குது, அதனால் அந்த வெல்டு மெஷ் போட்டிருக்கு. முன்னாடி மேலே டெனண்ட் இருந்தாங்க, இப்போ யாரும் இல்லை. அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த வெல்டு மெஷ், அந்த கதவு திறந்து உள்ள வரக்குள்ளே பார்த்துருப்பீங்க, அதனால் அது போட்டிருக்கு. இது வீட்டோட சைட் போர்ஷன். வரக்குள்ள அந்த பக்கமாக வந்தோம். இது இன்னொரு சைடு. இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட்டு.